சும்மா போய்கிட்டு இருக்கோம், லாஸ்ட் வரதான் 9 அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்காண்டி அடிச்சு பிறண்டு எல்லாரும் ஓடுவானுங்க. அம்மா சத்தியமா டெட்லி பனிஷ்மெண்ட்னா என்னன்னா, ஸ்கூல் டேஸ்ல பொண்ணுங்க பக்கத்துல போய் உட்காந்துட்டு இப்போ போனா லானா. ஹலோ கழுத்தீஷ், நாங்க தான் புலுத்தீஷ். இன்னைக்கு என்ன வீடியோனா, மலரும் நினைவுகளை பத்தி பேச போறோம். எல்லாருக்குமே ஸ்கூல்ல நடந்த நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நிறையவே இருக்கும். எக்கச்சக்க ஏராளமா தாராளமா இருக்கும். ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூல்ல தான் வந்திருக்கோம். அது ஒரு நாஸ்டாலஜி. பப்பி லவ் பப்பி லவ்னால அது ஒரு லவ் தானே. அந்த அளவு இப்போ நம்ம நினச்சி பார்த்தோம்னா அது லவ் மாதிரியே நமக்கு தெரியாது, கிரிஞ்சு மாதிரி இருக்கும். ஸ்கூல் லவ்னு சொல்லையில எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது, ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம். போய் ஹெல்ப் பண்றது நம்மளோட ரோல் எப்படி இருக்கும்னா, போற ஒரு இடத்துல எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பேரை சொல்லி கூப்பிடுறது, இவனை அந்த பொண்ணுக்கு இவன் பேரை வச்சு கூப்பிடுறது. ஸ்கூல்ல லவ்னு ஒண்ணு இருந்தாலும் பிடி சார்ட்ட மாட்டுதுன்னு ஒண்ணு இருக்கு. பிடி சார்ட்ட மாட்டுறதுன்னா நம்ம லேட் கமர்ஸ். அங்கிட்டு ப்ரேயர் நடந்துட்டு இருக்கோம், ஜனகன மனகரி, இங்க நமக்கு அடி டப்பு டிப்புன்னுட்டு. ஸ்டடின்னு ஒன்று வைப்பாங்க, 10th 12th கன்ஃபார்ம் போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு நாளும் போக வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது பிடி சார் வருவார், வந்து பிடிப்பார். இதுலேயும் இங்கிலீஷ் மிஸ்ஸு, மேக்ஸ் மிஸ்ஸுக்கு பிடி சார் ஒரு ஓகே என் பீரியட் எடுத்துக்கோங்க கடனா கொடுப்பாரு, ஒரு நாள் விட மாட்டாரு. பீரியடுங்கிறதே கிடையாது. 9th கூட சரி ஏதோ விட்டுருவாரு. 10th எந்த சார் கேட்டாலும் நீங்க வச்சுக்கோங்க சார், ஸ்டாஃப் போட்டு வெளியே வர மாட்டாரு. அதுவும் சார் கேட்டா கூட என்னைக்காச்சும் சண்டைக்கு நிப்பாரு. மேம் ஏதாச்சும் கேட்டுட்டா வச்சுக்கோங்க மேம். தாராளம் நம்ம கேம்ஸ் பீரியட்ல பிடிங்கி கொடுத்து விட்டுருவாரு, அவ்வளவுதான். அதை இதுல அந்த ஹேர் கட் முடிப்பு நமக்கு சும்மாவே முடி வளரும், அதை பிடிக்கன்ட்டு கரெக்டா இந்த இடத்த விடிப்பாரு. கேராவை விடிச்சு அப்படியே தூக்குறப்ப ஐயோ ஒரு ஒரு நரக வாழ்க்கை. இப்படி இழுத்துட்டு போனோம் அப்படின்னா இப்படி இங்க வரைக்கும் வந்துரும். காலையில எந்திக்கிறதுல இருந்தே ஒரு போகணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் காலையில ஸ்கூலுக்கு எந்திப்பாங்க. போகும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா போனதுக்கு அப்புறம் அங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாந்தோடனே அதெல்லாம் கிடையாது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு அங்க போனதுக்கு அப்புறமே எரிச்சலா இருக்கு. ஐயோ இல்ல போனாலே நேரம் போறதே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். பேசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு எப்படி லீவ் போடலாம் அப்படின்னு நிறைய விதமா யோசிச்சு லீவ் ஆச்சல அடிக்கி அவ்வளவு நேரம் நான் சும்மா இருப்போம். ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, வெங்காயத்தை அக்கலுக்குள்ள வச்சுக்கிட்டா காய்ச்சல் வந்துடும். அது அவ்வளவு நேரம் ஸ்கூல் பஸ் வரத்தண்டி எனக்கு ஒண்ணுமே பண்ணாது இப்படி மாதிரி இருப்பேன். ஸ்கூல் பஸ் வரையும் அப்பதான் கரெக்டா பாத்ரூம்குள்ள போறது, அம்மா ஆய் வருதுமா இன்னைக்கு ஸ்கூல் போடமா லீவ் போடுறமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய நாள் லீவ் எடுத்துருக்கு. அதுவும் ஸ்கூல்ல வச்சு ஆய் வருதுங்கிறது ஒரு ஏதோ தீண்டாத செயலை நம்ம எல்லாருக்கும் மனுஷனுக்கே வராத மாதிரி. ரெய்டு வேற வருவாங்க, பாத்ரூம்குள்ள ரெய்டு வருவாங்க, எவன் உள்ள இருக்கான் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு இன்வெஸ்டிகேஷனே போகும். அது அப்புறம் சொல்லிட்டு ஓடுவாங்க, சும்மா போய்கிட்டு இருக்கோம், லாஸ்ட் வரதான் 9 அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்காண்டி அடிச்சு பிறண்டு எல்லாரும் ஓடுவானுங்க. அது மாதிரி ஸ்கூல் லைஃப்ல நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு டீச்சர்ஸ் அந்த டீச்சரை பார்த்தா மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீச்சர் இருப்பாங்க. அது மாதிரி எனக்கு சோசியல் டீச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா அப்படியே உறங்க வைப்பாங்க, அப்படியே நம்மளை அவங்க சொல்ற ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு அப்படியே தூங்க வைக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஸ்கூல் ட்ரிப்பு கூட்டு போனாங்க. அந்த ஸ்கூல் ட்ரிப்பை அதை சொல்லுறதுக்கு அங்கே போய் நம்ம ஒரு பொருள் ஒன்றும் வாங்கியிருக்க கூட மாட்டோம். ஸ்கூல்ல ட்ரிப்பு கூட்டு போறாங்கனாலே அது ஒரு ஸ்கூல்ல ட்ரிப்பு கூட்டிட்டு போறதுன்னு தான் எனக்கு ஒரு இது. போறோம், பஸ்ல போய்கிட்டு இருக்கோம், எனக்கு முன்னால ஒரு பொண்ணு, நான் பின்னால. என்னன்னா விண்டோ இருக்குல்ல, விண்டோல சண்டை, விண்டோக்கு 2 இதுக்கு ஒரு சண்டை. நான் பிடிச்சிட்டு பின்னால இருப்போமா, இப்படி வச்சுட்டோம்னா போகாதது. அவ கூப்பிட்டு மிஸ்டர் சொல்றது. அதான் அப்போ எல்லாரும் பேர சொல்லியே கூட மாட்டாங்க. திஸ் கேர்ள், தட் கேர்ள், தட் பாய், மேம் தட் பாய், அப்புறம் பெல்லோ. ஸ்கூல் லைஃப்ல எங்களுக்கு ஒரு கிளாஸ்ல நடந்தது. அந்த இதுல எப்படின்னா 2 கிளாஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க, ஒரு மேம் எடுப்பாங்க. எப்படின்னா இப்போ எங்க கிளாஸ்ல வைக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க கிளாஸ்ல இருக்க பாய்ஸும் அவங்க கிளாஸ்ல இருக்க பாய்ஸும் தரையில உட்காரும், என் கிளாஸ்ல இருக்க பொண்ணுங்களும் அந்த கிளாஸ்ல இருக்க பொண்ணுங்களும் டெஸ்க்ல உட்காரும். அப்ப வாழ்க்கையில பிரிவினை கொண்டிருக்காங்க. கேர்ள்ஸ் தான் டாப், गाइस ஸ்கூல்ல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்ல गाइस, இவங்கள கீழ உட்கார வச்சிட்டாங்க. அவர் எப்படின்னா பசங்கிட்ட தான் கொஸ்டின் கேட்பாரு, எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ 2 கிளாஸ் முன்னாடி அவமானப்படுத்துவாரு. ஆமா, அது மாதிரி அந்த ஸ்கூல்ல சாரா ஒருத்தர் வந்துட்டாருன்னு வையேன், அவர் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணிடுவாரு. அவர்கிட்ட அந்த கேர்ள்ஸ் அவங்க படிச்சுப்பாங்க, அவர் என்ன மைண்ட் செட்ல வருவாருன்னு தெரியாது. அவரு நம்மள மாதிரி இருக்க மைண்ட் செட்ல தான் வருவாருன்னு நினைக்கிறேன். அவர் பயலோல தான் போட்டு அடிக்கிறது, ஒரு வேலை அவரது படிக்க மாட்டான் வைக்க மாட்டான்ட்டு எல்லா இதுவுமே பசங்களும் சொன்னாங்க. பொண்ணுன்னா அப்படியே அவர் பேசுற டோன்ல மாறி ஒரு
நம்ம வந்து லாஸ்ட் பெஞ்சில் இருப்போம். ஒரு கொஸ்டின் வந்துட்டு நம்ம கேட்பாரு, அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் நீ சரிம்மா நீ ஓகேம்மா நீ படிச்சிருப்போமா அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். அதே நம்மகிட்ட வந்துட்டு அவர் டோன் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். எனக்கு இருந்த சாரானா ஒருத்தர் அப்படி கிடையாது. யாரா இருந்தாலும் அடிதான் உததான். தப்புனா தப்பு தான். ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லேயும் வந்து ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த ஒரு டீச்சர் செஞ்ச செயல் வந்துட்டு ஒருத்தருக்கும் ஒரு மனசில் நினைவாக இருக்கும். அப்பேற்பட்ட டீச்சர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எனக்கு 10th ஒரு இங்கிலீஷ் மேடம் இருந்தாங்க சரியா. நமக்கு வந்து இங்கிலீஷ் எதுவுமே பெருசா வராது. நமக்கு கிராமரு தமிழ் மீடியம் தான், கிராமரும் பெருசா எதுவும் வராதா. இந்த மேடம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ் மேம்னா 10,000 தெய்வகதைகள்ல ஒருத்தரா இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி புரிய வைக்க முடியும், இங்கிலீஷ்லயும் ரீட் பண்ணிட்டு தென் தமிழ்ல அதுக்கான சம்மரி சொல்லி அவங்களோட சொல்லி கொடுக்குற விதம் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். மலக்கா ஐ லவ் யூ கா. ஒரு டீச்சர்கிட்டையும் ஒரு விதமாக அடி வாங்கியிருக்கேன். அதில் ஒரு டீச்சர்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து பிளாக் போர்டு தான் இருக்குமா, போர்டை போய் தள்ளு அப்படின்றவாங்க. இந்த பேண்ட்டை வந்துட்டு ஷூ சாக்ஸில் சாக்ஸை கீழே இறக்கிட்டு பேண்ட்டை மேலே தூக்கிக்கணும். போர்டை தள்ளுன்ட்டு பின்னாடி இந்த இடத்துல பெரம்ப வச்சுட்டு அடிப்பாங்க. டீச்சர்னாலே எனக்கு இந்த ஞாபகம் தான். டீச்சர்கிட்ட ஒரு டீச்சர்கிட்டையும் அடி வாங்கின சம்பவம். அதில் ஒரு சார் வந்துட்டு பென்சிலை வந்துட்டு இப்படி கை நீட்ட சொல்லிடுவார். இந்த இடத்துல போட்டு அடிப்பார். டங் 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 டங். இந்த மொழியில் அடிக்கிறப்ப அந்த பென்சிலில் வாங்குற அடியே வந்துட்டு ஒரு மாதிரி வலிப்பாக இருக்கும். இன்னும் ஒரு சில மிஸ்ஸு வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக டார்கெட் பண்ணி அங்கே முள்ள அப்படியே நம்ம ஒரு நெளிவோம். அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இதாகி இன்னும் நல்லா முள்ளுவாங்க. அது அடி வாங்குறத சொல்லும் போது எங்களுக்கு ஒரு சார் இருந்தாரு சரியா. நம்ம இப்போ இதுல ஒரு ஜன்னல் இருக்கு, ஜன்னல் கதவு திறந்துருக்கு, நீ கீழே இருந்தனா ஜன்னலை மூடிட்டு உன்னை எந்திரிச்சு போக சொல்லுவாரு. எதுக்குன்னு கேட்டோம் அப்படின்னா அவரை வந்து நம்ம ஆக்சுவலா கேர் தான் பண்ணிக்கிற, அடிக்க மாட்டாரு எதுவுமே பண்ண மாட்டாரு. எந்திக்கும் போது கூட அந்த ஜன்னல்ல தலை இடிச்சிடக்கூடாது, திட்டதான் செய்வாரு. என்ன இது இது கீழே வந்து உட்காந்துரு, இடிச்சுன்னா எவன் பார்ப்பான். ஆனா அவர் வந்து ஒரு கேரிங் தான் சொல்லுவாரு. அது மாதிரி ஸ்கூல் டேஸ்ல வந்து அடி வெங்கையில வந்து ஒரு ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னா இப்படி வச்சுட்டு இப்படி கீழே கையை கொண்டு போயிட்டோம்னா அடி வந்து கம்மியா இருக்கும். கீழே கொண்டு போனோம், இப்படி மேலே கொண்டு போயிட்டோம்னு கொஞ்சம் வலி வந்து பொழிச்சுன்னு விழுந்துரும். கீழே அப்படியே கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோ, அப்படியே அந்த அடி கூடயே அப்படியே போயிடும். அப்போவே நான் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து மேக்ஸிமம் இந்த கிரிக்கெட் விளையாடுறவங்க வந்து பால் கேட்ச் பண்ணுவாங்க, அந்த மெத்தட் அடி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா நமக்கு இந்த ஸ்கூல்லலாம் ட்ரைனிங் வருவாங்க தெரியுமா, ட்ரைனிங் டீச்சர். என் கிளாஸில் வந்து எப்படின்னா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 6 பேர் 7 பேர் சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்போம். வந்த மேம் எப்படி நம்ம சும்மா கலாய்க்கிறது கிண்டல் பண்ணுறது, அந்த மேம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு சார் வந்தார். சொல்ல எப்படி என்கொயரி பண்ணால் உண்மையை கண்டுபிடிக்கலாம், அது எப்படி பண்ணால் ஒரு ஐடியா இருக்கும்னு சொல்ல நடந்தது என்ன கூட்டு வந்து யார் பண்ணா தெரியாது சார். உண்மையில தெரியாதா? அம்மா சத்தியமா, அப்பா சத்தியமா தெரியாது சார். அந்த சின்ன பசங்கிட்ட அப்படிதான் கேட்கணும். விசாரணை அது அடல்ட் ஏஜ் தான், அது அடல்ட் ஏஜ் தானே, சின்ன வயசு தான், டீனேஜ் அந்த ஏஜ் தான். அது அவர் அந்த என்கொயரியில கேட்டா அப்பவுமே ஒருத்தன் உண்மையை சொல்லலை. கடைசி என்ன பண்ணாரு, கூட்டு ஸ்டாஃப் ரூம் வச்சு வெளுத்து விட்டாரு. இதுதான் நடந்தது. அப்போ வந்து இந்த கர்சிவ் ரைட்டிங் வந்து எங்களுக்கு வந்திருந்தாங்க. கர்சிவ் ரைட்டிங் வந்தவங்களாம் நம்ம கூட இருந்து அவங்க பிடிச்சி அப்படி எழுத சொல்லி தருவாங்க. அதெல்லாம் நினைக்கல ஐயா. அது மாதிரி எனக்கு ஒரு மோசமா டெட்லி பனிஷ்மெண்ட்னா என்னன்னா ஸ்கூல் டேஸ்ல பொண்ணுங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து அது வந்து அப்போ வந்து டெட்லி. இப்போ போனா லானா. என்னை பொறுத்த வரைக்கும் டீச்சருமே நம்ம கூட தான் சேர்ந்து கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவங்களுமே ஒரு பசங்களை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அதுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். என்னன்னா நான் ஸ்கூல் படிக்கையில வந்து ஒரு பையனை பிடிச்சு அடிச்சு விட்டேன். அந்த மேம் வந்தது. அந்த மேம் வந்துட்டு என்னை அடிக்கவும் செய்யல, ஒன்றும் செய்யல. வந்து சொல்லுது, இதே மாதிரி ஒரு நாள் உடனே அடிப்பேன் மாதிரி. அது ஒரு சாபம் விட்ட மாதிரி. ஏதோ சின்ன பசங்கள்ல நம்ம சண்டை போட்டுட்டு சொல்லுவோம் தெரியுமா, அது மாதிரி சொல்லிட்டு போச்சு. அது வந்து எனக்கு ஒரு என்னன்னே புரியல. சாக்கடை இருக்கும், சாக்கடையில இருந்து அப்படியே எடுத்து எரிஞ்சிருவானுங்க. அடிக்கும் சாக்கடை அப்படி தெரிச்சு இருக்கும். டிவியோட அந்த நட்சத்திரங்களை